ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மாவும் லக்ஷ்மியும் இப்போது பாரதியை பார்க்குறதுக்காக கிளினிக்கு போயிருக்காங்க. லக்ஷ்மி பார்த்ததும் பாரதி, என்னாச்சு ரவுடி, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பாரதி மாமா, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. பாரதி கண்ணம்மாவை பார்த்து நக்கலாக, வாங்க சமையலம்மா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுது, என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு சொல்லி பாரதி கேட்குறாரு. எனக்கு அடிக்கடி இருமல் வருது, தலைவலி வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாரதி செக் பண்ணி பார்க்குறாரு கண்ணம்மாவை. உங்கள் நாக்கை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாரு. உடனே கண்ணம்மா பெருசாக நாக்கை நீட்டுறாங்க. என்னது இது, பத்திரகாளி மாதிரிலாம் ஒன்று நீட்ட வேணாம், சாதாரணமாக நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கண்ணம்மாவை செக் பண்ணி பார்க்குறாரு பாரதி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாரு. உங்களுக்கு பிபி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்தவங்க என்னைய எரிச்சல் படுத்துகிற மாதிரி, கோபப்படுத்துகிற மாதிரி பேசும்போது மட்டும்தான் எனக்கு பிபி வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசினா பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்கிறாங்க. நான் ஒரு டாக்டர், பேஷண்ட் கிட்டக்க அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் சொல்கிறாரு. லக்ஷ்மி இப்போது பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, அம்மா எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதி உடனே சொல்கிறார் லக்ஷ்மி கிட்டக்க, உங்கள் அம்மா கிட்டக்க சொல்லி இனிமேல் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம், இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை பாரதி மனசு மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா நினைக்கிறாங்க. என்ன ரவுடி, அதிசயமாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்க, இத்தனை நாளாக அவங்க அம்மாவை கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாரதி. அதான் பாரதி மாமா, எனக்கே புரியலை, எங்கள் அம்மா உங்களை பார்க்கலான்னு கூப்பிட்ட உடனே சரின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. போட்டு கொடுத்துட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா நினைக்கிறாங்க. தேங்க்யூ பாரதி மாமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. கண்ணம்மாவும் தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ டிரைவர் கிட்டக்க, லக்ஷ்மியை ஸ்கூலில் விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததாக கண்ணம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. எப்போதுமே என்னை பார்த்தா கோவமாக பேசுவார் பாரதி, இன்றைக்கி என்னமோ என்கிட்ட கோவமாகவே நடந்துக்கல, ஒருவேளை அவரோட மனசு மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வா கண்ணம்மா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் பொண்ணுகளுக்காக என்னோட கோபத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நான் அவர் கூட வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கண்ணம்மா. அப்போ தான் கண்ணம்மாவுக்கு ஒரு கொரியர் வருது. அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பாரதி அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அது. அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மனசுடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் பாரதி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு நினச்சி கண்ணம்மா அழுறாங்க. பாரதிக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹேமாவை என்கிட்டேருந்து ஒரேடியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவார். கடைசி வரைக்கும் லக்ஷ்மி அப்பா இல்லாத பிள்ளையாக தான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கண்ணம்மா. இந்த பிரச்சனையில் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு அத்தையால் மட்டும்தான் முடியும், அத்தையை பார்த்து நேராக பார்த்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சௌந்தர்யா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க கண்ணம்மா. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.